எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து Redmi Note 12 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம Redmi Note 12ஓட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அட்லீஸ்ட் நான் வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். நினச்சிட்டு ஒரு வாரம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்னோட பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக வந்து யூஸ் பண்ணேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னை படுத்தி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாக முடியலங்க. ஒரு வாரம் வந்து நம்மளை ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருச்சு. ஸோ டைட்டில்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக வந்து Redmi Note 12 Proட ரிவ்யூ கூட வந்து பண்ணியிருந்தோம். ஸோ Redmi Note 12 Pro அதுக்கப்புறம் இந்த Redmi Note 12 வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ரிவ்யூ நோட்டும் நமக்கு வந்து கிடைக்கல. நான் தான் வந்து காசு கொடுத்து வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். அந்த ஃபோன் வந்து உண்மையிலேயே செம்மையா வந்து இருந்துச்சு. அதனால அந்த ஃபோன் வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு வந்து ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ஆனா இந்த ஃபோன் வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் வந்து பண்ணிருச்சு. அதனால என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். ஸோ எந்த Xiaomi ஃபேனும் ஹர்ட் வந்து ஆக தேவையில்ல. ஹர்ட் ஆயிட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் அபியூசிவா கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண தேவையில்ல. அந்த ஃபோன் செம்மையா இருந்துச்சு, அதனால செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூல வந்து சொன்னோம். இந்த ஃபோன் வந்து உண்மையிலேயே மொக்கையா இருக்குங்க. அதை தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோன்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபோன்ல பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்லயும் வந்து பிரச்சனை இருக்குங்க. அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஃபோன்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Snapdragon 4th Generation 1 ப்ராசஸர். ஆமாங்க, இது வந்து நமக்கு Snapdragon 4th Generation 1 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிரைசிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக நான் எம்ஐ கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த ஃபோன்ல வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸே சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து தரேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பரான விஷயம். ஆனால் அந்த 120Hz வந்து இதால் வந்து ஹேண்டில் வந்து பண்ண முடியலங்க. எக்கச்சக்கமான அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து லேக் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும் நமக்கு வந்து செம்மையாக வந்து லேக் அடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்விட்டர் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லைட்டாக வந்து ஸ்க்ரோலிங் தான் பண்ணுறோம். அந்த ஸ்க்ரோலிங்கே எக்கச்சக்கமான ஷட்டர் வந்து தெரியுது. அது வந்து ஒரு தடவை 2 தடவை வந்து நடந்தால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து நடக்கும்போது கண்டிப்பாக வந்து செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்க்ரோலிங் பிரச்சனை சுத்தமாக வந்து ஸ்மூத்தாகவே இல்லை. ஸோ அந்த 120Hz இதால் வந்து ஹேண்டில் வந்து பண்ண முடியல. அதிலே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் ஓப்பனிங் டைம்ஸ். ஆமாங்க, நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு டெலிகிராம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து டெலிகிராமை கிளிக் பண்ணால் கூட ஸ்லோவாக வந்து நமக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ எல்லா ஆப் ஓப்பனிங் ஸ்பீச்சும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. ஒரு தடவை நடந்தால் ஓகேங்க. ஆனால் நீங்கள் வந்து அதுவே வந்து ரிப்பீட் ஆகி நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு செம்ம காண்டு வந்தாகும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட ஹெச்டிஆர். ஸோ இந்த சிப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பவர்லெஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க பேசிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து நம்ம ஹெச்டிஆர் வந்து ஆனில் விட்டால் ஆனில் இருக்கணும், ஆஃபில் விட்டால் ஆஃபில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கேமராவில் ஹெச்டிஆர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை பேக் போயிட்டு திருப்பி வந்து கேமரா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து 2வது தடவை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் வந்து நம்மளுக்கு ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா தடவையும் அந்த கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது மறக்காம அந்த ஹெச்டிஆர் வந்து நீங்கள் ஆன் பண்ணியே ஆகணும். ஒரு தடவை நீங்கள் மறந்தா கூட உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த ஹெச்டிஆர் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு தடவை நீங்கள் வந்து மறந்துட்டீங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோ வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹெச்டிஆர் வந்து வேலை செய்யாது. ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா தடவையும் கேமரா ஓப்பன் பண்ணும்போது எல்லா தடவையும் அந்த ஹெச்டிஆர் வந்து நீங்கள் ஆன் பண்ணியே ஆகணும். நான் கூட ஏதாச்சும் ஒரு அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்டேட்டில் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான ப்ராசஸிங் பவர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ப்ராசஸிங் பவரை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் ஹெச்டிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆஃப் பண்ணி விடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல வந்து ஃபர்ஸ்டே ஒரு பிரச்சனை வந்து நான் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து சுத்தமாக ஸ்மூத்தாக இல்லை, அந்த 120Hz வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளமை தீர்க்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதர் டிஸ்பிளேல வந்து 60Hz ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை 120Hz ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நடுவில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து நமக்கு கொடுக்கல. ஒருவேளை ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சமாவது ஏதாவது ஸ்மூத் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் வந்து அப்டேட்டில் வந்து எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அப்டேட்டில் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து
எனேபிளே பண்ணல. அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Redmi Note 12 Proல வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க சைட் பை சைடு வந்து பார்க்கலாம். அந்த ஃபோன்ல வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இல்ல. ஸோ எய்தர் நீங்க வந்து 60 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி அந்த 120 ஹெர்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கணும். 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து தாங்கவே மாட்டேங்குதுங்க. ஃபோன் வந்து நம்மளுக்கு பயங்கரமா வந்து அந்த லேக், ஷட்டர் லேக் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே வந்து தெரியுதுங்க. ஸோ அந்த லேக் வந்து கண்டிப்பா இருக்கு. யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஃப்ளூயிடா இல்ல. ஸோ இதுவரைக்கும் அப்டேட்ல வந்து எனேபிள் பண்ணல. அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து எனேபிள் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பேசிக்கான ரேம் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4GB ரேம் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18,000 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். 18,000 வெறும் 4GB ரேம் தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த 4GB ரேம் வந்து சுத்தமா இந்த ஃபோனுக்கு வந்து எந்த மூலைக்கும் வந்து நமக்கு பத்த மாட்டேங்குது. ஆமாங்க, 4 அப்ளிகேஷனை வந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா 3வது அப்ளிகேஷன் 4வது அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ரீலோட் ஆகும். ஸோ நீங்க சைமல்டேனியஸா ஏதாச்சும் ஒரு வேலை வந்து ஒரு 3 அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க பண்ணணும். இந்த அப்ளிகேஷன்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க, இந்த அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் பார்த்து இந்த அப்ளிகேஷன்ல நீங்க காப்பி பண்ண அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் வந்து இந்த ஃபோன்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து உங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா முதல் அப்ளிகேஷன் நீங்க ஓப்பன் பண்ணி 2வது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி 3வது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் முதல் அப்ளிகேஷன் வந்து நீங்க ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ரீலோட் வந்தாகும். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஃபோன்ல சுத்தமா வந்து முடியாது. அதுவும் 4GB ரேம் வந்து இந்த ஃபோனுக்கு எந்த மூலைக்கும் நம்மளுக்கு வந்து பத்த மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா விர்ச்சுவல் ரேம் வந்திருக்கு. ஸோ அந்த விர்ச்சுவல் ரேம் வந்து நான் ஆன் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆஃப் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸும் நம்மளுக்கு வந்து மேக் வந்து பண்ண மாட்டேங்குது. ஸோ விர்ச்சுவல் ரேம் வந்து பெருசா நம்மளுக்கு வந்து வித்தியாசம் இல்ல. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. அதுவும் 4GB ரேம் இருக்கிற மாடல் வெர்ஷன் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர். ஆமாங்க, சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லுவேன் பெருசா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்ல. அது வந்து நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து Android 12 தான் வந்து கொடுக்குறாங்க. Android 13 வந்து நமக்கு வந்து 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் Android 14 கூட வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து Android 12 தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா அப்டேட் வந்து கொடுப்பாங்க Android 13க்கு. ஆனால் லான்ச் பண்ணும்போதே Android 13ல வந்து லான்ச் பண்ணிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நமக்கு Android 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து Xiaomi கிளவரா என்ன கேம் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷன் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்டேட் கொடுத்துட்டு ஒரு வருஷன் அப்டேட் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வருஷன் கணக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா Android 13ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா 1 வருஷன் அப்டேட் வந்து Android 14 வந்து கணக்கு எடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க Android 13ஏ நாங்கள் ஒரு வருஷம் ஒன் வெர்ஷன் ஆஃப் அப்டேட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் அப்டேட் வந்து உங்களுக்கு கம்மியாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான கேம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ லான்ச் பண்ணும்போது Android 13ல வந்து லான்ச் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் Realme ஃபோன்ஸும் Android 13ல வந்து நமக்கு இப்போ அப்டேட் கொடுத்துட்டாங்க. சில ஃபோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 13ல வந்து லான்ச் பண்றாங்க. ஐக்கும் Android 13 வந்து கொடுக்குறாங்க. மோட்டோவும் பார்த்தீங்கன்னா Android 13 வந்து கொடுக்குறாங்க. ஆனா இப்போ கூட Xiaomi தான் பார்த்தீங்கன்னா இன்னும் Android 12 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் ஒழுங்கா வந்து இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நமக்கு வந்து பழசா இருந்தா கூட மன்னிச்சு விட்டுலாம். அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லாத போது நமக்கு வந்து கண்டிப்பா காண்டாகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மெகா பிக்சல் அந்த மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் கேமரா எப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா கூட நம்மளுக்கு வந்து மொக்கையா இருக்கு. ஆமாங்க, உண்மையிலேயே கேமரா கூட நமக்கு வந்து மொக்கையா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR பிரச்சனை. ஸோ நான் மேலேயே சொல்லியிருந்தேன் HDR வந்து நீங்கள் எல்லா தடவையும் கேமரா ஆன் பண்ணும்போது அந்த HDR வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். அப்படி HDR வந்து நீங்கள் ஆன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு HDR வந்து வேலை செய்யாது. அப்படி HDR ஆன் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நிறைய இடத்துல HDR வந்து சரியா வந்து நமக்கு பண்ண மாட்டேங்குது. அது இல்லாமல் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டே இல்லாத இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாய்ஸியாக வந்து வருது. ஓவராலாக கேட்டிங்கன்னா கேமரா வந்து மொக்கையாக தான் இருக்குது. இன்னும் ரொம்ப 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 இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4GB ரேம் 128GB வெர்ஷன் வந்து நமக்கு 18,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6GB ரேம் 128GB வெர்ஷன் வந்து 20,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஃபோன் வந்து நீங்கள் 4GB ரேம் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு வந்து தாங்கவே தாங்காது. நீங்களே வந்து செம்ம கடுப்பாயிடுவீங்க. ஏன்னா 4GB ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும், ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 6GB ரேம்க்கு வந்து 20,000 வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வந்து சுத்தமாக வர்த்லெஸ்ஸான ஒரு ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். உங்களுக்கு வந்து எம்ஐயே வேணும் அப்படின்னு நினச்சாலும்
கொஞ்சம் காசு போட்டு நீங்க வந்து அவங்களோட Redmi Note 12 Pro கூட வாங்கிக்கலாம். அது வந்து சூப்பரா இருக்கு. நானே பர்சனலா வந்து யூஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து iQOOல வந்து iQOO Z6 Pro இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். Motoல வந்து நமக்கு Moto ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து இருக்கு. அப்படி இல்லாட்டி இவங்களோட Poco ஸ்மார்ட் ஃபோன் கூட இப்போ ரீசெண்டா நேத்து Poco X5 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து லான்ச் பிரைஸ் வந்து ₹21,000 என்னவோ தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி Realmeல இருந்து இந்த Realme 9 சீரிஸ் இல்லாட்டி 9 Pro Plus வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் யாரும் வந்து வாங்காதீங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redmi வந்து எப்பவுமே அவங்களோட Redmi Note சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா வந்து பண்ணுவாங்க. இந்த தடவ சொதப்புனதே பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேசிக்கான Redmi Note சீரிஸ்ல தான். ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ₹10,000 கீழ கூட Xiaomi வந்து இதோட சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா ₹18,000 கூட எதுக்கு இந்த மாதிரி டொக்கான ஸ்மார்ட் ஃபோன் குடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யாரும் வாங்க தேவையில்ல. இத விட இந்த பிரைஸ் ரேஞ்சில இன்னும் நிறைய நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த கமெண்ட்ஸ் செய்யணும்னா மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, ain't nobody go. Take our bodies higher and higher.